நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுதலை பண்ணலேன்னு வை, மவனை செத்தே போயிடுவ அப்படின்னு ஹமாஸுக்கு டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கார். இதுக்கு ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு பதில் வந்திருக்கும்ல, அது என்ன? யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்தா கூட அமெரிக்காங்கிற நாட்டை வீழ்த்திட முடியுமா? அப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, அமெரிக்கா கிட்ட என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். சைனா இப்போது ட்ரேடு வாருக்கும் ரெடி, போருக்கும் ரெடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிலிப்பைன்ஸில் அவங்க ஒரு ஆட்டம் காமிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கனடா சரக்கு ரிலேட்டடாக சில சம்திங்கில் விளையாண்டுருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு புறம் கனடா சைடில் இருந்து ஸ்டார்லிங்க் ஒப்பந்தத்திலிருந்து வெளியில் வர்றதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஏகப்பட்ட வேர்ல்டு நியூஸ் இந்த ஒரு வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நம்ம கனடாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே 51வது மாகாணமாக கனடாவை அறிவித்து விட்டால் கனடாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அப்போலேருந்தே கனடா ரொம்ப பெரிய அளவில் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன நாட்டுக்கிட்ட இருந்து தன்னுடைய பவரை பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார் ட்ரம்ப். அந்த வகையில் இப்போது முழுவதுமாக கனடா டாரிஃப் ரிலேட்டடான பஞ்சாயத்தில் மாட்டிட்டு தவிக்குது. ஏன்னா 80% எக்ஸ்போர்ட் யாருக்கு கொடுக்குறாங்க? கனடா அமெரிக்காவுக்கு. அப்போ அந்த பொருட்கள் எல்லாமே தேக்கமாயிடும். இப்படிப்பட்ட நிலையில் கனடாவை சேர்ந்த ஜாக் டேனியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சரக்கு பாட்டில் இருக்குல்ல, அதனுடைய சிஇஓ ப்ரவுன் ஃபோர்மன் அவர் சொல்லியிருக்காரு, கனடா முழுவதுமாக அமெரிக்க பொருட்களை புறம் தள்ளிவிட்டது. சத்தமே இல்லாமல் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் மக்கள் தவிர்க்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரைட்டா? இது ஒரு புறம். இன்னொரு புறம் எலான் மஸ்க்குக்கே ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஸ்டார்லிங்க்கு அங்கே மனிதர்களை கொண்டு போவதற்கான பெரிய வேலை. 2050 மனிதர்கள் அங்கே போய் காலடி எடுத்து வைக்கலாம். 10,000 10 லட்சம் மக்கள் அங்கே வாழுவதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு எலான் மஸ்க் நம்ம ககன்யான் திட்டத்துக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு காட்டினாருன்னு சொன்னாங்க. சொல்லியிருந்தார். அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு யார் கூட அவருக்கு டைப்பில் இருக்குது அப்படின்னா கனடாவோட இருக்குது. ஏன்னா கனடாவில் அவங்க ஸ்டார்லிங்கோட சேர்ந்து டைப் பண்ணியிருக்காங்க. இப்போது கனடா அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, எலான் மஸ்க் டாகி டீம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், அதனால் ஸ்டார்லிங்கோடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கனடா இப்போ கைவரிச்சிருக்கு. முடிஞ்ச மட்டும் நான் யுத்தத்தை தவிர்ப்பேன், ஆனால் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜெயிப்பேன்னு கேஜிஎஃப் படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி இப்போ கனடா அடித்து விட்டுருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா, இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரபுலக நாடுகளுடைய காசா திட்டம் இருக்குல்ல, $53 பில்லியன் அளவிற்கான 2027 இல்லை 30க்குள்ள முழுவதுமாக காசாவை மீள்குடியேற்றம் செய்வது, வீடுகள் கட்டி கொடுப்பது உள்ளிட்ட பிளான் எல்லாமே 23 கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தம் நிறைவேறாது அப்படின்னு ட்ரம்ப் சைட்லேருந்து இப்போது ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய விஷயங்கிறது அந்த மக்களை முழுவதுமாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் எது செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். பட் இந்த மீட்டிங்கில் கலந்துக்காத நாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் யார், எந்தெந்த நாடுகள்லாம் அரபு நாடுகள் இதில் எதிர்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹமாஸுக்கு ட்ரம்ப் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கார். பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணைய கைதிகளையும் உயிரிழந்த பிணைய கைதிகளையும் உடனடியாக நீ விடுதலை பண்ணணும், உங்கூட நான் நேரடியாக பேசுகிறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு மட்டுமல்ல, ட்ரம்பினுடைய அந்த ட்ரூத் சோஷியலுங்கிற அந்த
இணையதளத்திலேயே அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க டொனால்டு ட்ரம்ப். அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுதலை பண்ணலைன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது இஃப் யூ ஹோல்டு ஹோஸ்டேஜஸ் யூ ஆர் டெத் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வரும்னு பார்த்தா முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவினுடைய அழுக்கு முகம் இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஹமாஸ் டைரக்டாக பதில் சொல்லாமல் ஹமாஸினுடைய முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படாமல் ட்ரம்ப்புக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கருத வேண்டியது. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் நாங்களும் ஒன்றா தான் இருக்கோம், ஸோ நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய பட்சத்தில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸ்டாமர் இருக்கார்ல, யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கு அவருடைய நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் பதிவாயிருக்கு. நீ பொத்தாம் பொதுவாக உக்ரைனை ஆதரிக்கிற, அப்படிலாம் செய்யக்கூடாது, நீ அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுற, உக்ரைனுக்கிட்ட என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட துடிக்கிற, நம்மக்கிட்டேயே காசு இல்லை, எதுக்கு நீ அவங்கக்கிட்ட $2.23 பில்லியன் ஒப்பந்தம் கொடுத்த, ஸோ அவங்களுக்கு நீ லோன் கொடுக்குற அப்படின்னு தெரிஞ்சால் கூட ரஷ்ய சொத்துக்களை நீ முடக்குனீன்னா டைரக்ட் வார் ஒன்று மேலே ரஷ்யா செலுத்துவியா, அப்போ நீ தாங்குவியா, அப்போ உன் கூட அமெரிக்கா கூட முன் நிற்காது, உன் கூட இருக்கிற அல்ற சில்லறைகள்லாம் ஓடி போயிடும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் வச்சு பெரிய அளவிலான அட்டாக்கை ஸ்டாமர் மேலே வெளுத்துறாங்க. ஃப்ரான்ஸு இப்படி எச்சரிக்கை விடுத்திருக்கு, யூகே இப்படி அடி வாங்கியிருக்கு, உள்ளுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் இவங்க மெலோனி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாமரும் மேக்ரானும் தேவையில்லாத விஷயங்களை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம செயல்படுவது சரியல்ல, உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம், அதுக்கு நீங்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக வரணும், ஆனால் நீங்கள் உக்ரைனோட போருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இட்டாலி உங்கள் கூட நிற்காதுன்னு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் 27 நாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய மெலோனி அவர்கள் இட்டாலியை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட நிலையில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நாட்டோ நாடுகளே ஒன்றாக சேர்ந்து நாட்டோவை விட்டு அமெரிக்கா வெளியில் வந்துருச்சு, இனிமேல் நான் உனக்கு ஃபண்டெலாம் கொடுக்க மாட்டேன், நீ ஏற்கனவே நான் நிறையா செலவு பண்ணிட்டேன் உனக்கு, நீ யாருமே செலவு பண்ணாமல் சும்மா நாட்டோவில் அங்கத்தினர் சொல்லிகிட்டு இருக்க, அப்போ என்னுடைய நிழலில் இவ்வளவு காலம் நீ வாழ்ந்துட்ட, இப்போது நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காங்கிற சூரியன் விலகுச்சுன்னா நிலா மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த யூகே அண்டு பிரான்ஸ் இவர்களை எவ்வளவு காலம் காப்பாற்ற முடியும்? தனித்து இயங்குவதற்கான வாய்ப்பு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு இருக்கான்னு கேட்டால், யூரோப்பியன் யூனியனுடைய பாப்புலேஷன் எவ்வளோ, அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ, இவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் எவ்வளோ, இவங்கள்ட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யூரோப்பியன் யூனியனுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் பார்க்கும்போது 742 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவில் 457 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க, 457 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் ஒன்றும் கிடையாது, வீக்னஸ் தான் அதிகமாக இருக்குது. 3 லட்சம் இராணுவ வீரர்கள் இன்னும் தேவை. அமெரிக்காவோட போர் அவங்க பண்ணணும் அப்படின்னாலே இன்னும் 3 லட்சம் இராணுவ வீரர்களை தங்களுடைய படைகளில் சேர்க்கணும். 1400 டாங்கிகள் அவங்க வசம் இருக்குது, 2000 ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. யூஎஸ்னுடைய சைடில் பார்த்திங்கன்னா 4000 ஏர்கிராஃப்ட் இருக்குது, யூரோப்பியன் யூனியன் சைடில் வெறும் 1000 தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2000 ஹெலிகாப்டர்ஸ் யூஎஸ் வச்சுருக்காங்க, பட் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ட்ட வெறும் 500 தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா கிட்ட 5th ஜென்ரேஷன் F-35, 36லாம் அமெரிக்கா தான் வச்சுருக்காங்க, பட் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ட்ட 4th ஜென்ரேஷனுக்கு உண்டான ஆர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் யூரோப்பியன் யூனியன் ஆயுதங்கள் அடிப்படையிலையும் அதை வைத்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அடிப்படையிலையும் அமெரிக்கா தான் டாப். ஏன்னா அமெரிக்கா டிஃபென்ஸுக்கு மட்டுமே $968 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியன் ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறாங்க, 457 தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவை பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான்
இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலானி அவர்கள் இவங்க 2 பேருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ். சரி, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுக்கு வந்து அந்த மினரல் டீலில் சைன் போட்டு கொடுக்கறதுக்காக வரப்போறாருன்னு சொல்கிறாங்களே, அது ரிலேட்டடாக மஸ்க் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், எலான் மஸ்க் சொல்கிறாரு, அவரை பதவி விலகிட்டு ஓட சொல்லுங்கள், அவர்கிட்ட யார் வந்து சைன்லாம் கேட்டது, அவரை கிளம்பி போக சொல்லுங்கள். 2வது, உக்ரைனில் நாங்கள் கொடுத்தோம்ல பணம், அதை பூரா வந்து அவர் எப்படி கையாடல் செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு பண மோசடி வழக்குக்கு அவரை தயாராக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஒரு பக்கம் ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் ப்ரெஸ் மீட்டில் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய அதிபரை முடிச்சு விட்டாங்க. இன்னொரு புறம் எலான் மஸ்க் தன்னுடைய பங்குக்கு எச்சரிக்கை விடுத்து ஓடிரு வராத அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வேணாங்கிறாங்க, நான் என்னதாயா பண்ணுறது அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ குழம்பி போய் தான் இருக்கார். காசாவை பொறுத்தளவில் மறுபடியும் மீள்குடியேற்ற மக்களை செஞ்சு வைக்கிறதுக்கான பெரிய பிளான் வந்து எகிப்திட்ட இருந்துச்சு. அந்த வகையில் 23 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த அரப் நேஷன்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே பெரியதொரு பிளான் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து அல்ஜீரியா அண்டு துனிஷியா அவங்க வந்து இந்த அரப் நேஷனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ், அவங்க வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கல. இன்னொரு பக்கம் நடுநிலை வகிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த யுஏஇயும் மொராக்கோவும் இப்போது முழுவதுமாக யார் பக்கம் சாஞ்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிருக்காங்க. ஸோ 4 நாடுகள் இப்போது அவுட் ஆகிருக்கு. ஸோ அரப் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இவங்களும் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய அளவுக்கு வலுவானவங்க கிடையாது. சரி, இந்த நாடுகள்லாம் விட்டுருப்பா, அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ஒரு ரஷ்யாவை தவிர வேறு ஏதாவது ஒரு நாடு இருக்கான்னு கேட்டால் அதுதான் சைனா. இப்போ சைனா என்ன சொல்லியிருக்காங்க, நீ என் மேலே என்ன ட்ரேடு வேணாலும் போட்டுக்கோ, வரி விதிச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, ட்ரேட் வாராக இருந்தாலும் சரி, டைரக்ட் வாராக இருந்தாலும் சரி, நான் ரெடி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அமெரிக்காவை வந்து மறுபடியும் கோவப்படுத்தக்கூடிய வகையில் 1900ஆம் ஆண்டு அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாச்சு. அதில் மற்ற நாடுகள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை மீறக்கூடிய வகையில் சைனா வந்து பிலிப்பைன்ஸினுடைய மிக முக்கிய பகுதியான பலவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐலாண்டு என்னுடையது அப்படின்னு சொல்லி இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கேஸு, ஆயிலு, அது எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சைனா சொல்லியிருக்காங்க. இதுவும் அமெரிக்காவை காண்டேற்றிருக்கும். ஸோ நீ ஒரு ஸ்டைலில் நீ போகிற அப்படின்னா நான் வேறு ஒரு ஸ்டைலில் போவேன், முடிஞ்சா வா சண்டை போட்டுக்கிறதுக்கு நான் ரெடி தான் அப்படின்னு சைனா எடுத்திருக்கக்கூடிய கெத்தான அறிவிப்பு மாதிரி இந்தியாவினுடைய பிரதமர் மோடி சொல்லுவாரான்னு கேட்டால், ஏன்னா நமக்கும் தான் டேரிஃப் எடுத்திருக்காங்க. முதுகெலும்புள்ள மனிதன் நிச்சயமாக பேசுவான் அப்படிங்கிறதோட சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.